வந்துட்டு பிரதமர் மோடி ரொம்ப எனக்கு கேளிக்கைகள் அப்படின்னு எதுவுமே கிடையாது எனக்கு. கேளிக்கைகள் கேளிக்கைகள். எங்களுக்கு பொழுதுபோக்கு, என்டர்டெயின்மெண்ட்லாம் சொல்றோம்ல, அத சொல்றாருன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கறாங்க உங்ககிட்ட. அவர் தமிழ்நாட்டை பார்த்து தான் ஏதோ சொல்ல வராருன்னு தெரியுது. ஏன்னா இங்கதான் பாத்தீங்கன்னா அரசியலுக்கும் சினிமாவுக்கும் வித்தியாசமே இல்லாமல் ஒன்னா இருக்கு. பல தொகுதிகளில் இருந்து பொதுமக்கள் இந்த திமுக வேட்பாளர்கள் போறாங்கல்ல, திமுக வேட்பாளர்கள் பொதுமக்கள் விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிர்வாகிகளை ஏற்று கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எதை காட்டுகிறது அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ நான் இவங்க கெட்ட வார்த்தை பேசுறதோ ரவுடித்தனம் பண்றதோ திமுக பண்றது புதுசு இல்ல. 1967 இருந்து இதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆறாங்க அப்படின்னு யோசனை பண்ணீங்கன்னா, மக்கள் இப்போ இந்த ரவுடித்தனத்தை இவர்களுடைய மற்ற அதாவது தேர்தல் வாக்குறுதிகள்ல இவங்க செய்யல. மக்கள் ஏமாற்றம் மக்களுடைய ஒரு கொதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திச்சு 40க்கு 40 வெற்றி பெற வாழ்த்து அப்படின்னு வாழ்த்தி செங்கோலை வழங்கியிருக்கிறார் தருமபுரம் ஆதீனம். இல்லாத வீடியோவை வச்சுட்டு அவங்க மிரட்டி காசு கேட்டிருக்காங்க. சரி, இப்ப என்னன்னா அந்த உண்மையான அந்த வீடியோ, அந்த காணாமல் போன அந்த வீடியோ ஒரு ஆங்கில சேனல் அது கையில இருக்கிறதாகவும், அந்த ஆங்கில சேனல் இதை எப்போ வேணாலும் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதுல இருக்கிறதாகவும், ஆனால் டெல்லி மேலிடத்தில் இருந்து இத இப்ப வெளியிட வேண்டாம், பாஜகவை தான் நாங்கள் எதிர்க்கிறோம், இந்துவை அல்ல, இந்துத்துவாவை அல்ல அப்படின்றாங்க. இந்து மதத்துல இருக்கிறவங்க எல்லாம் மதத்தை விட்டு வெளியேறணும், இந்து மதத்துல இருந்தா வேசி மகன் ஆராசா பேசினாரு. அது இந்து மதத்துக்கு எதிரானது இல்லையா? ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது. கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழுகின்ற பெருமை மிக்க வாழ்வு, அதுவே எங்கள் கனவு. தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பார்களா? ஜனநாயகத்தில் நம் வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம். அதை அநீதிக்கு எதிராக ஏந்துவோம். வெளிப்படையான அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதியதோர் சமூகம் படைப்பதுதான் புரட்சி. இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில். சரி, இப்ப கலையரசன் காரைக்கால்ல இருந்து ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் திடீரென்று திரிசக்தியாரை இவர் தான் பிரதமர் என்று அடையாளம் காட்டி விட்டார். ஏன்னா அவர் யார் கையை காட்டுறாரோ அவர் தான் பிரதமர் அப்படின்றது ஓட்டு பேசிட்டு இருக்கிறாங்க அடிக்கடி அவங்க மேடையில. திரிசக்தியாரை இவர் தான் பிரதமர்னு அடையாளம் காமிச்சிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்கிறார். இதை விட திருசக்தியாரே எந்திரிச்சு போயா அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கலாம். அதை விட்டுட்டு என்ன இப்படி இல்லாம வம்புக்கு இருக்கிறது, நான் என்னையா பாவம் பண்ண ஏதோ கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டாலின் என்ன பார்த்து அடையாளம் காட்டுவாருன்னு சொல்லி கடைசியில நீங்க யார அவமானப்படுத்துறீங்கன்னு எனக்கு புரியல. சரி, கேட்டுட்டீங்க, அதுக்கு பதில் சொல்லணும். என்ன பண்ணலாம்? திருசக்தியாரை பிரதமர் ஆக்கினா நிறைய நம்ம சொல்லலாம். அதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி ஏதோ இவ்வளவு தூரம் இடம் கொடுத்து கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு ஏற்பாடு பண்றீங்க, உங்களுக்கு திருப்தியா சந்தோஷமா சொல்ல வேணாமா? தூர்தர்ஷனை ஒழிச்சிட்டு ராவணா தான் தூர்தர்ஷன் சொல்லிடலாம். சரிங்களா? தூர்தர்ஷனை இழுத்து மூடிடுவேன். தூர்தர்ஷனை இழுத்து மூடிட்டு இந்த நாடு முழுவதும் ராவணா தான் தூர்தர்ஷனுக்கு பதிலாக தகவல் ஒளிபரப்பு ஒளிபரப்பு கூடிய நிறுவனம் அமைப்பு ராவணா அப்படின்னு அறிவிச்சுருவேன். நீங்க மட்டும் ஸ்டாலின் என்ன அடையாளம் காட்டுவாருன்னு சொல்லி அப்படி கொடூரமா என்ன தாக்குறீங்களே, அப்படி இருக்கும்போது பதிலுக்கு நான் தாக்க கூடாதா? கேள்விக்கு அந்த மாதிரி உங்களுக்கு கேள்வி கேட்டு அனுப்பி இருக்கிறாரு, உங்ககிட்ட போன முறையே காமிச்சு எடுத்து வச்சிருந்தேன் அந்த கேள்விய. சரிங்க, கேட்கறது ஒருவேளை இவ்வளவு நீங்க இந்த மாதிரிலாம் சொல்றீங்க, நிறைய விஷயங்களை சொல்றீங்க, அனுபவத்தை சொல்றீங்க, விமர்சனம் பண்றீங்க, நீங்களே பிரதமரா அப்படின்னு நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அடையாளம் காட்ட அப்படின்னு கேள்விதான் நான் கேட்கிறேன். முதல்ல சொல்றது எவ்வளவு தூரம் சாத்தியமோ அதே தான் ரெண்டாவது சொல்றது சாத்தியம்ங்கிறது புரிய வைக்கிறதுக்காக சொல்றோம், அவ்வளவுதான். அவர் எங்கேயோ கூட்டத்தில் அப்படி பார்த்து காமிப்பார தவிர நம்மளே ஏன் காமிக்க போறாரு? திருப்பத்தூர்ல இருந்து மலர் விழி மணிவண்ணன் அவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க. பிரதமர் மோடி ரொம்ப எனக்கு கேளிக்கைகள் அப்படின்னு எதுவுமே கிடையாது எனக்கு. கேளிக்கைகள் எங்களுக்கு பொழுதுபோக்கு, என்டர்டெயின்மெண்ட்லாம் சொல்றோம்ல, அதை சொல்றாருன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கறாங்க உங்ககிட்ட.
மோடி வந்து உண்மையிலேயே அவர் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வேலை செய்யறாருன்னு சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வேற ஒன்றும் கேளிக்கைகள் இருக்கிறதாக தெரியல, நமக்கு தெரியல. சினிமா கினிமா கூட போய் பாக்குற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் தகவல்கள் வரல. ஏன்னா அவர் லட்சத்தீவுக்கு போனா கூட அங்க அவர் குளிச்சா கூட அது செய்தியா வருது. ஆனாலும் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு மனுஷன் வந்து குளிக்கிறத வந்து கேளிக்கை நம்ம சொல்ல முடியாது. அது எல்லாரும் தினமும் செய்ய வேண்டிய கடமை. அது லட்சத்தீவுல போய் குளிக்கிறாரு, அவங்க வீட்டு கிணத்துலயே குளிக்கிறாரு, அது அவர் சௌகரியம். வேற கேளிக்கைகள் எதுவும் எனக்கு கிடையாதுன்னு அவர் சொல்றத பார்த்தா அவர் தமிழ்நாட்டை பார்த்துதான் ஏதோ சொல்ல வராருன்னு தெரியுது. ஏன்னா இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கும் சினிமாவுக்கும் வித்தியாசமே இல்லாமல் ஒன்னா இருக்கு. அரசியல்வாதி தான் சினிமால இருக்காங்க, சினிமா தான் அரசியல்வாதி இருக்காங்க, அரசியல்வாதிகள் தான் சினிமாவை வந்து துறையே 90% மேல கண்ட்ரோல் பண்ணாங்க. இப்போ ஒரு அரசியல்வாதி ஆகிறதுக்காக வர்றாரு விஜய் வந்து, அவரும் சினிமால இருந்து தான் வர்றாரு. ஏற்கனவே எம்ஜிஆர் வந்திருக்காங்க, ஜெயலலிதா வந்திருக்காங்க, கருணாநிதியும் சினிமால இருந்து வந்தவர். இப்படி அந்த அதாவது கேளிக்கை துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தது அப்படின்னு சொன்னா இந்தியாவிலேயே அதிகமானது வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்க முடியும். என்.டி. ராமராவ் கூட இருந்தாரு, அது மாதிரி 1-2 பேர் இருந்திருக்காங்க. பட் அதிக அளவுல இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டுல தான். அப்போ எனக்கு கேளிக்கைகள் கிடையாதுன்னு மோடி சொல்றாருன்னா இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு இவங்க கேளிக்கை தான் அரசியல், இதுதான் அவர்களுடைய வாழ்வு அப்படின்னு மக்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. எல்லாம் சினிமாக்காரனுங்க, ஒண்ணு சினிமா நடிகனுங்க, இல்ல தயாரிப்பாளர். நீங்க பாருங்க, ஜாஃபர் சாதிக்கு போதை மருந்து, அவர் என்ன பண்றாரு? தயாரிப்பாளர், சினிமா தயாரிப்பாளர். சோ தமிழ்நாட்டுல நீங்க எந்த தொழில இருந்தாலும் சினிமா தொடர்பு, அந்த கேளிக்கை தொடர்பு இருந்துதான் ஆகும். போதை மருந்து வித்தா கூட அது அவர் ஸ்பெஷலிஸ்டா வந்து சினிமாக்காரங்களுக்கு பார்ட்டியில கொண்டு போய் அந்த விருந்துகள்ல கொண்டு போய் அதை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இல்ல எதுக்காக சொல்றேன்னா, போதை மருந்து வித்தாலும் அது சினிமா துறை வருது, அரசியல் எடுத்தா அதுல சினிமா வருது, சினிமா எடுத்தா அதுல அரசியல் வருது. நம்ம எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா எந்த படம் ஓடுது, ஹீரோக்கள்லாம் வந்து அப்படி நின்று காலை உதைச்சாங்கன்னா அப்படியே ஒரு 100 நெருப்பு போய் பறக்கும் அந்த ஷூவை தேய்ச்சா. நானும் அந்த மாதிரி எங்க வீட்டுல தேய்ச்சி பார்த்தாங்க, வீட்டு வாசல்ல ஷூ தேய்ச்சி போய் புது ஷூ வாங்க வேண்டி வந்துச்சு. நான் தேய்ச்சி பார்த்தேன் ஏதாவது அந்த மாதிரி பொறி வருதான்னு, ஒரு பொறி கூட வரல. இதுதான் வந்து அவர் சொல்றது என்னன்னா, தமிழ்நாட்டில் மக்கள் இன்னும் கேளிக்கையை நம்பி அவர்கள் வந்து தவறான பாதையில் போகிறார்கள். இந்த கேளிக்கையிலிருந்து விடுபட வேண்டும், சினிமா மாயையிலிருந்து விடுபட வேண்டும். வேற நீங்க மத்த மாநிலத்துலாம் போய் பாருங்க, இந்த கட் அவுட்ல பால் அபிஷேகம் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி, இல்லவே இல்லைன்னு சொல்லல, ரொம்ப கம்மி. தமிழ்நாட்டுலதான் அதிகம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற முட்டாள்களா, இந்த சினிமாவை நம்பி சினிமாக்காரங்களை நம்பி நீங்க கெட்டு போகாதீங்க, உங்களுக்கு யாரு நல்லது பண்ணுவானுங்கன்னு பார்த்து ஒழுங்கா ஓட்டு போடுங்கன்றத நாசூக்கா சொல்லியிருக்கேன். நாசுக்கா, சரி. பல்லவி ராஜன் செங்கையிலிருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. பல தொகுதிகளிலிருந்து பொதுமக்கள், இந்த திமுக வேட்பாளர்கள் போறாங்கல்ல, திமுக வேட்பாளர்கள் பொதுமக்கள் விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், நிர்வாகிகளை ஏற்று கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது எதை காட்டுகிறது அப்படின்னு கேட்கிறாரு. எதை காட்டுகிறதா நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். ஒண்ணு எதிர்ப்பலை வீசுகிறது, அங்கங்க வந்து அந்த என்ன சொல்றது, அந்த ஏமாற்றம். நீங்க சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்ற ஏமாற்றம். நீங்க சொன்னது எதுவுமே செய்யல, நீட்டு கைது போடுறன்றது செய்யல, மதுவிலக்கு செய்யல, பல விஷயங்கள் செய்யல, மின் கட்டண உயர்வு. இப்போ உங்களுக்கு சொல்றேன், இந்த ஜூன் 4 முடிவு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆங்கில சேனல்ல ஒரு தகவல் வந்திருக்கு. என்னன்னா, தமிழ்நாட்டுல 15,000 ரூபாய் வந்து கூடுதல் வைப்பு தொகை இந்த மின் வாரியத்துல டெபாசிட். எல்லாரும் ஒரு டெபாசிட் வச்சிருப்பான், 7,000 ரூபாய் 10,000 ரூபான்னு வச்சிருப்போம் ஒரு வீட்டுக்கு. அதை வந்து 15,000 கூட்டுவதாகவும் 6% மறுபடியும் வந்து 5வது முறையாக மின் கட்டண உயர்வு செய்ய மீண்டும் ஜூன் 4க்கு பிறகு வரப்போறதா நான் சொல்லலையா, ஒரு ஆங்கில சேனல்ல சொல்றாங்க. தமிழ்நாட்டுல வரப்போகுதுன்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு தகவல் ஆவணங்கள் வந்திருக்கு. அப்போ இதுதான் வந்து அவங்க என்ன கேட்டாங்கன்னு சொன்னீங்க, அந்த அம்மா வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, கேள்வி கேட்கறாங்க, விரட்டுறாங்கன்ற. கரெக்ட். எல்லா இடத்துலயும் வந்து கேள்வி கேட்டு உதயநிதியே வந்து 2016ல வந்து நீங்க ஓட்டு போட்டீங்களான்னு கேட்கிற அளவுக்கு. ஏன் உதயநிதினா ஏறக்குறைய முதல்வர் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு இதுல இருக்காரு.
அவரை பார்த்தே கேள்வி கேட்கிறாங்க. சில ஊர்ல வந்து அந்த அமைச்சரை உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் விரட்டுறாங்க. இதெல்லாம் வீடியோல வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது எதனால் இதுடைய இன்னொரு இது பாத்தீங்கன்னா இதுடைய ரியாக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரு காஞ்சிபுரம் எம்எல்ஏ எழிலரசன் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து கண்ணாமணன் கெட்ட வார்த்தையில பேசுறாரு. அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் நம்மளால ராவணால பேச முடியாது. அதுக்கு வேற சில இடங்கள் இருக்கலாம், நம்ம பேச முடியாது. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இத்தனைக்கு அவர் ரொம்ப மரியாதையா வந்து, ஐயா போறேன்னா நான் போயிடுறேங்க, ஆனா கொஞ்சம் மரியாதையா பேசுங்கன்னு தான் கேட்கிறாரு. அதுக்கு அவரை பார்த்து வழக்கமான அந்த தேவை உபயோகப்படுத்துறது மட்டும் இல்லாமல், அடுத்தது வந்து நீ போய் எந்த கலெக்டர் ஏதோ 2 பேர் சொல்லி எந்த அம்மா அவரையாவது கூட்டுவா அப்படின்னு சொல்றாரு. ஆக போலீஸ் இன்ஸ்பெக்டர், கலெக்டர், இன்னும் பெரிய அதிகாரி, நீ எவன வேணா கூட்டுவா. யாரு? ஒரு திமுக எம்எல்ஏ. இப்போ நான் வந்து இவங்க கெட்ட வார்த்தை பேசுறதோ ரவுடித்தனம் பண்றதோ திமுக பண்றது புதுசு இல்ல. 1967 இருந்து இதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆறாங்க அப்படின்னு யோசனை பண்ணீங்கன்னா, மக்கள் வந்து இப்போ வந்து இந்த ரவுடித்தனத்தை இவர்களுடைய மற்ற அதாவது தேர்தல் வாக்குறுதிகள்ல வந்து இவங்க வந்து செய்யல. மக்கள் ஏமாற்றம் வந்து மக்களுடைய ஒரு கொதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மக்கள் அங்கங்க கேள்வி கேட்கிறானோன்னு இவங்களுக்கு தாங்கல. 500 ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு போனவன் சாதாரணமா அப்படி கும்பிடு போட்டு வாங்கிட்டு போனவன் இன்னைக்கு கேள்வி கேட்கிறானே அப்படின்றது இவங்களுக்கு ரோஷம் தாங்கல. இந்த ரோஷத்தினாலதான் அந்த கோவத்தை யார்கிட்ட காமிக்கிறாங்க? போலீஸ் கிட்ட காமிக்கிறாங்க, இல்ல அங்க இருக்கிற அதிகாரிகள்கிட்ட காமிக்கிறாங்க, இந்த மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப வந்து இன்னும் போக போக தெரியுது. இப்ப கூட பாத்தீங்கன்னா பணம் பிடிபட்டதுல கூட பாத்தீங்கன்னா துரைமுருகன் அவர்களுடைய உதவியாளர்னு சொல்ற அஸ்கர் அலி வீட்டுல 5 கோடி பிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. எல்லா கட்சியிலையும் சொல்றாங்க. பாஜகவை சேர்ந்த நயினார் நாகேந்திரனும் 4 கோடி 3.99 கோடி ரயில்ல பிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவர் வந்து அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னா கதறி கதறி பேசிட்டு இருக்கிறாரு. இல்ல அவர் வந்து ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்காரு. அவரு நீங்க வந்து நான் வந்து அவருடைய தைரியத்தை பாராட்டுறேன். அவருக்கு சொந்தமானதாக கருதப்படும் ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில், சென்னை ப்ளூ டைமண்ட் ஹோட்டலுடைய மேனேஜர் ஒருத்தர் மாட்டியிருக்காரு, கைதாயிருக்காரு. இவருக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் மாட்டிருக்காரு, பெருமாள் நேரம் ஒருத்தர். இன்னொருத்தர் பாஜக ஏதோ ஒரு உறுப்பினர், நிர்வாகியில உறுப்பினர். 3 பேர் கைதாகி இருக்காங்க. இந்த பணத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாரு. எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நம்ம நம்பிட்டோம். ஆக துரைமுருகன் வீட்டுல 5 கோடி வச்சு, அது அஸ்கர் அலி அவருடைய உதவியாளர் வீட்டுல 5 கோடி வச்சிருக்காங்க, இங்க வச்சிருக்காங்க. அதிமுகலையும் 13 லட்சம் பிடிச்சாங்க, 18 லட்சம் பிடிச்சாங்கன்றாங்க. தேர்தல்ல இப்போ இந்த தடவை சமகளம். சீமான் தான் ஒன்னும் இது வரைக்கும் எனக்கு ரொம்ப அவர் பேர்ல ஒரு ஏமாற்றம், வருத்தம். எங்கேயுமே சீமான் கட்சியில வந்து பணம் எடுத்துட்டு போனாங்க பிடிச்சாங்கன்னு சொல்லவே இல்லை. என்ன இவர் அரசியல் பண்ணி அவங்க வண்டியில மடக்குனீங்கன்னாக்கா சோத்து போட்டலாம், முஞ்சி போன சோத்து போட்டலாம், அது கூட இல்லாம நிறைய இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இல்ல என்ன புரியலன்னா, சீமான் என்னத்துக்கு இப்படி அரசியல் பண்றாரு? அங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, 5 கோடி 4 கோடி 13 லட்சம் 18 லட்சம் இவ்வளவு கிலோ தங்கம். இது வரைக்கும் ரெய்டுல 208 கோடி இது வரைக்கும் பிடிச்சிருக்கிறதா இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்து அதிகாரி, தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி வந்து சொல்லிக்கிறார். 208 கோடி இது வரைக்கும் நாங்க பிடிச்சிருக்கிறோம். அது நீங்க சொல்றது பணமா? தங்கம் எல்லாம் சேர்த்து கணக்கு பண்ணா எல்லாம் சேர்த்துதான். இல்ல, இன்னொரு இடத்துல 500 கோடின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. சரி, 200 இருந்தா 500 இருந்தா என்ன பெரிய வித்தியாசம்? எதுக்காக சொல்றேன்னா, பிடிச்சதே 200. நீங்க சொல்ற கணக்கு வச்சுக்கிட்டா கூட பிடிச்சதே 200. எனக்கு தெரிஞ்சது மொத்த பண நடமாட்டத்தில் 5% கூட பிடிச்சிருக்க மாட்டாங்க, நிச்சயமா சொல்லலாம். அப்போ அந்த 5% கீழே இருக்கிறதே 200 கோடின்னா 100% எவ்வளவுன்னு பார்த்தேன். இவ்வளவு பணம் நான் எல்லா கட்சியும் தான் சொல்றேன். சீமான் மட்டும்தான் பாவம், அவருக்கு ஒன்னும் அவருக்கு தெரியல, அரசியல் தெரியல அவருக்கு. அதனால அவரு அதுல இருந்து ஒதுங்கிட்டார் அவர். சரி, அடுத்தது மீனாள் தங்கராசி திண்டிவனம். முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திச்சு 40க்கு 40 வெற்றி பெற வாழ்த்து அப்படின்னு வாழ்த்தி செங்கோலை வந்து வழங்கியிருக்கிறார் தருமபுர ஆதீனம். ஏன் சிரிக்கிறீங்க? ஆதீனம் அவர்கள் வழங்கி இருக்கிறாருங்க. இறைவாக்கு தானே.
புரிஞ்சு போச்சு. ஆ. அவரு ஏதோ ஒரு வாழ்த்து சொல்லணும், ஆசீர்வாதம் பண்ணணும்னு போய் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. நீங்க சரி. உடனே இதையும் 2012 தர்மபுரம் ஆதீனம் பத்தி வந்த ஒரு பலான வீடியோ, ம். அந்த பலான வீடியோ வந்து சுத்தி 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 இப்பவும் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. ம். அது வந்து ஒரு சில பேர் வந்து இந்த மயிலாடுதுறை அந்த பகுதியை சேர்ந்த ஒரு 8 பேரை வந்து தமிழ்நாடு அரசு கைது செஞ்சிருக்கு. நம்ம அதுக்கு முதல்வர் முன்னால கைது செய்து கொடுத்திருக்கிறார். முதல்வர் கைது செய்திருக்காரு. அதுக்கு காரணம் வந்து வெளியில பேசப்படுறது வந்து தர்மபுர ஆதீனம் வந்து அப்பவே வந்து அவர் என்ன பண்ணிட்டாரா, இந்த இந்த வீடியோ சம்பந்தமான விஷயங்களை 2012லயே அதை செட்டில் பண்ணிட்டாரு. செட்டில் பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு தெரியும்ல, ம், ம், ம். கொடுக்க வேண்டியதை கொடுத்து அதை செட்டில் பண்ணிட்டாரு. அவன் என்ன பண்ணா, யாரு அந்த வழக்கமா எல்லா இடத்துலயுமே இந்த டிரைவர் தான் இதெல்லாம் செய்வான். நான் ஒன்னும் டிரைவர்களை குறை சொல்லல. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த தொடர்பு நெருக்கம் அதிகமா இருக்கும் முதலாளியோட. நித்யானந்தா விஷயத்திலும் பாத்தீங்கன்னா இந்த லெனின் கற்பன்கிறவர் அவர்கிட்ட ஓட்டுநரா இருந்தவர் தான். இது வழக்கமா நடக்கக்கூடியது. அதே மாதிரி அவர் தான் வெளியிட்டாருன்னு சொல்லி அவரை கூப்பிட்ட உடனே அவர் வந்து அவரை மடக்கி கிடக்கி அவர்கிட்ட பேரம் பேசி ஏதோ கொடுத்து ஏதோ ஒரு ரூபாய் செலவு பண்ணி எவ்வளவு கோடி செலவு பண்ணி அந்த என்ன சொல்றது அந்த வீடியோவை வாங்கிட்டாங்க. அந்த ஆள் என்ன பண்ணிருக்காரு, அவர் மட்டும் அதை வச்சுக்கிட்டு வீடியோன்னா எத்தனை காப்பி வேணாலும் போடலாம்ல, ஏதோ அவரால் முடிஞ்சது ஒரு 4 காப்பி போட்டு சமூக சேவை செய்யலாம்னு சொல்லி அதை யாரோ நண்பர்கள்ட்ட எல்லாம் கொடுத்துட்டாரு. இப்ப அந்த நண்பர்கள்ல யாரோ ஒருத்தர் வந்து அதை பிக்கப் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்ப போய் என்கிட்ட அந்த வீடியோ இருக்கு, அதுல இருந்து ஒரு நிமிட கிளிப்பிங்க வந்து ஆதீன வகைராவுக்கு அனுப்பிச்சு என்கிட்ட அந்த வீடியோ இருக்கு, 25 கோடி ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு கேட்ட போது உடனே தர்மபுரம் ஆதீனம் வந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவை சந்தித்து அவர் மூலமாக முதல்வரை தொடர்பு கொண்டு அந்த யாரெல்லாம் மிரட்டுறாங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் கைது பண்ணிட்டாங்க. அதுல அகோரம்னு ஒரு பாஜக மயிலாடுதுறை நிர்வாகியும் இருக்காரு. அவர் பேர்ல 47 கேஸ் இருக்கிறதா சொல்றாங்க. எவ்வளவு கேஸ்? 47 கேஸ். ஆமா, 47 தான். இப்போ 50 ஆனோன்னா அதுக்கு ஒரு அந்த மயிலாடுதுறை ஏரியால வந்து அவருக்கு ஒரு பாராட்டு விழா வைப்பாங்க. அது வந்து அநேகமா அண்ணாமலை தலைமையிலேயே வைக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அது 47 தானே ஆயிருக்கு. இந்த செஞ்சுரி போட்டா அதுக்கு ஒரு மரியாதை இல்லையா, அந்த மாதிரி 50 அடிச்சா ஒரு மரியாதை இல்லையா, அந்த மாதிரி. ஆனா இவ்வளவு அவங்களெல்லாம் கைது பண்ணதுக்கு அப்புறம் தான் போலீஸுக்கும் தர்மபுரம் ஆதீன அந்த வகைராவுக்கும் என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த 8 பேர் கையிலயும் அந்த வீடியோ இல்லவே இல்லை. இல்லாத வீடியோவை வச்சுக்கிட்டு அவங்க மிரட்டி காசு கேட்டிருக்காங்க. இப்ப என்னன்னா அந்த உண்மையான அந்த வீடியோ, அந்த காணாமல் போன அந்த வீடியோ ஒரு ஆங்கில சேனல் அது கையில இருக்கிறதாகவும் அந்த ஆங்கில சேனல் இதை எப்போ வேணாலும் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதுல இருக்கிறதாகவும், ஆனால் டெல்லி மேலிடத்தில் இருந்து இத வந்து இப்ப வெளியிட வேண்டாம், ஏன்னா அது வந்து ஆன்மீகத்துக்கு எதிரான ஒரு ஒரு கருத்தை உருவாக்கும் மக்களிடம் அப்படிங்கிறதுனால நம்ம பச்சையா பேசுனது இந்த சாமியாருங்கெல்லாம் சரியில்லைன்ற பொதுவான ஒரு இதெல்லாம் அதே மாதிரி வந்துரும், அது வேண்டாம். அந்த வீடியோல இருப்பது உண்மையா இல்லையா எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, கரெக்டுங்களா? அந்த வீடியோவை பலான வீடியோ என்று சொல்கிறார்களே தவிர நீங்களும் நானும் பார்த்திருக்குமா? பார்த்தது. சரி, இதுதான் வந்து இந்த தர்மபுர ஆதீனத்துக்கு சொல்லப்படுகிற கதைகள். இப்போ இந்த சமயத்துல வந்து அவரு மத்தியில மோடி வந்து அந்த செங்கோல் வந்து எடுத்துட்டு போய் அங்க வந்து பாராளுமன்றத்துல வச்ச போது மோடி வாழ்கன்னு குரல் ரொம்ப பெருசா கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ இந்த கேஸ் எல்லாம் நடக்கிறதுனால இங்க வந்து முதல்வரை பார்த்து 40க்கு 40 வாங்குவீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செங்கோல் ஒண்ணு அவருக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. அவரு நிறைய தர்மபுர ஆதீனம் நிறைய செங்கோல் வச்சிருக்காரு போல இருக்கு. நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் மோடி கிட்ட ஒரு செங்கோல் மோடி கிட்ட ஒரு செங்கோல் கொடுத்தாரு, முதல்வர் ஸ்டாலின் கிட்ட ஒரு செங்கோல் கொடுத்தாரு. அவரு செங்கோல் பிரச்சனையில தான் மாட்டியிருக்காரு. இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது. சரி, இப்ப வந்து மாசலாமணி திருவாரூர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது வந்துட்டு கோவை தொகுதியில் நிற்கும் கலாநிதி மாறனுக்கு வாக்களிக்க கேட்டுக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். கோவையில அண்ணாமலைக்கு எதிராக திமுக சார்பாக கூட்டணியில போட்டியிடுறவர் வந்து கலாநிதி மாறன் வாக்களியுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறார்.
கொஞ்ச நேரத்துல என்னையே ரொம்ப குழப்பிட்டீங்க. ம். கோவையில அண்ணாமலை நிக்கிறாரு நமக்கு தெரிஞ்சு. பாஜக கூட்டணியில. ஆமா. அப்புறம் திமுகல ராஜ கணபதியா யாரோ ஒருத்தர் நிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமா, ரைட்டு. ரெண்டாவது கலாநிதி மாறன் இந்த தேர்தலில் நிக்கவே இல்லை. தயாநிதி மாறன் மத்திய சென்னையில நிக்கிறாரு. தயாநிதி மாறன் மத்திய சென்னையில நிக்கிறாரு. கோயம்புத்தூருக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல. கலாநிதி மாறன் இந்த தேர்தலில் நிக்கவே இல்லை. அவர் அரசியல்வாதியே இல்லை. அவர் சன் டிவியுடைய அதிபர். ஆமா. இவரு இப்படி முதல்வர் வந்து பேசுறாரு. அவர் பேர்ல தப்பு இல்லைங்க. ஏங்க இந்த வழக்கமா ஒரு ஆளு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இந்த துண்டு சீட்டு எழுதி கொடுத்துறவரு. உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அது யாருன்னு. சரி, ஓகேவா, ரைட். எழுதி கொடுக்கிறவர். எழுதி கொடுக்கிறவர். ஆமா, பொதுவா சொல்றோம், பேரெல்லாம் சொல்லல நம்ம. அவர் வந்து அதை வந்து எழுதி கொடுக்கும்போது கரெக்டா எழுதி கொடுக்கணுமா இல்லையா? கோவில் என்ன நிக்கிறாங்க, இங்க மத்திய சென்னையில தயாநிதி மாறன் நிக்கிறாங்க. ஒரு முதல்வராக இருப்பவர் வந்து 39 தொகுதியிலையும் வந்து இருக்கிற வேட்பாளர்கள் பேரை ஞாபகம் வச்சுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? நியாயமா? கரெக்டா துண்டு சீட்டு கரெக்டா எழுதி கொடுக்கணுமா இல்லையா? ஆனா ஒரு டவுட் வருது, துண்டு சீட்டு எழுதி கொடுத்தும் ஒரு கால் தப்பா சொல்லிட்டாரா அப்படி நமக்கு தெரியாது. அதுவும் நமக்கு தெரியாது. ஆனா நம்மளோட கவலை இப்ப என்ன இருக்குன்னா, இப்ப கோவையில இவ்வளவு அண்ணாமலை நிக்கிறாரு, அப்படிப்பட்ட தொகுதியிலேயே இவ்வளவு கன்ஃபியூஷன் வருதுன்னா, இப்ப தென் சென்னையில வந்து எவ்வளவு கன்ஃபியூஷன் வரும்? தென் சென்னையில பாத்தீங்கன்னா திமுக வேட்பாளர் வந்து தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள், பாஜக கூட்டணியில வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியில வந்து பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்கள். இப்ப இவர் வந்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் தென் சென்னையில பிரச்சாரம் பண்ணும்போது ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்னு நம்ம வந்து அவருக்கு அட்வைஸ் பண்றோம். எதுக்குன்னா, மூணுலயுமே தமிழ் வருது இல்லைங்க, தமிழச்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கு பதில தமிழிசைக்கு போடுங்கன்னு சொன்னாலும் போச்சு, தமிழ் செல்விக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாலும் போச்சு, முடிஞ்சு போச்சு கதை. அதனால முதல்வர் அவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவருக்கு யார் சீட்டு எழுதி கொடுக்குறாங்களோ அவர்கள் இதை விட அதிக கவனத்துடன் இதை சீட்டு எழுதி கொடுக்க வேண்டும் என்று நம்ம தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சரி, கடைசியா வந்து ஒரு கேள்வி என்னன்னா, பாஜகவை தான் நாங்கள் எதிர்க்கிறோம், இந்துவை அல்ல, இந்துத்துவாவை அல்ல அப்படின்றாங்க. இந்துத்துவாவை எதிர்க்கலன்னா அதான் அப்ப நம்ம ஏற்கனவே பேசினோமே, இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் அல்ல அப்படின்றாங்க அவங்க. அப்போ இந்து மதத்தை தான் தூக்கிட்டு வருதுன்றாங்க. சரி, பாஜகன்ற ஒரு கட்சி வர்றதுக்கு முன்னால இந்து மதம் இல்லவே இல்லையா? சரி, பாஜக 3000 வருஷம் 4000 வருஷமா இருக்கா? அதான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்து மதத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து மதத்தை விட்டு வெளியேறணும், இந்து மதத்துல இருந்தா வேசி மகன் ஆராசா பேசினாரு, அது இந்து மதத்துக்கு எதிரானது இல்லையா? நீங்க அப்படி வேணும்னா நீங்க பாஜகவை சொல்லிட்டு போங்க. நான் சொல்லுங்க, நான் தூண்டி விடல, என் பேர்ல வன்முறை கண்ணாமுன்னான்னு பேசணும்னு சொல்லி நான் ஆராசாவை தூண்டி விட்டேன்னு யாரும் கேஸ் போட்டக்கூடாது. நீங்க உங்களுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ அரசியல் வேறுபாடுகளோ இருந்தால் நீங்க பாஜக இருக்கிறவங்க எல்லாம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணா அதுக்கு அவங்க பதில் சொல்லிட்டு போறாங்க, இல்ல கேஸ் போட்டு போறாங்க. நீங்க எல்லாரும் இந்து மதத்திலிருந்து வெளியேறணும். ஆனா என் மனைவி ராமபக்தை, கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் செய்தேன், ஆனால் அவர்கள் வந்து ராமபக்தை, இப்படி பேசுறீங்களே, அப்போ நீங்க பாஜகவும் இந்து மதமும் ஒன்று என்று யார் சொன்னார்கள்? இந்து மதம் என்பது, அதான் நான் சொன்னேன், இஸ்லாம் மதம்லாம் தோன்றுவதற்கு முன்னாலேயே இந்து என்கிற வார்த்தையை முதலில் யார் பயன்படுத்தியிருக்கிறான் என்றால் தாரியஸ் தி கிரேட் அப்படின்னு ஒரு, அதாவது இன்றைக்கு பாரசீகம் என்று சொல்லக்கூடிய அன்றைக்கு அங்க இருந்த ஒரு அரசு, அப்ப அதுக்கு வேற பேரு, அப்ப இஸ்லாமிய மதமே தோணல. அது பின்னால் அவர்கள் இஸ்லாமியர்கள் என்று ஒரு மதமாக வந்தார்கள். அவன் சொல்லியிருக்கான், இந்து குஷ் மலைக்கு கீழே இருப்பவர்கள், அதாவது இந்து குஷ் மலைங்கிறது நம்ம இமாலயம்னு சொல்றோம் இல்லையா, இமாலயம் வந்து இந்தியாவை ஒட்டி இருக்கு, இந்தியா நேபாள் பங்களாதேஷை ஒட்டி இருக்கு. ஆனால் இன்னும் தொடராக போகக்கூடியது இந்து குஷ் மலை கூட்டம். இந்து குஷுக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் இந்துக்கள்னு, தாரியஸ் தி கிரேட் அப்படின்னு ஒரு பெரிய பாரசீக அரசர் வந்து கிறிஸ்துவர் பிறப்பதற்கு 600 வருடங்களுக்கு முன்னாலேயே இந்துக்கள்னு பேசியிருக்காரு. அப்போ ஏறத்தாழ ஒரு 2600 வருஷத்துக்கு முன்னால இருந்து இந்துக்கள்ங்கிறத ஒரு ஏதோ ஒரு ஆவணம் இருக்கு. வந்து பாஜக இந்துக்களை நாங்கள் எதிர்க்கவில்லை, பாஜகவை தான் எதிர்க்கிறோம்னா ஏன் இந்து மதத்தை பத்தி கண்ணாமுன்னான்னு பேசுறீங்க?
இப்ப கூட இந்து மதத்துக்கான எந்த ஒரு பண்டிகைக்கும் வந்து வாழ்த்து தெரிவிக்கவில்லையே முதல்வர். ஆனா சன் டிவில பாருங்க, சித்திரை திருவிழா, என்ன அதிசயம் தெரியல. வழக்கமா தை மாசம் தான் வந்து புத்தாண்டுன்னு சொல்லுவாங்க அவங்க. ஆனா சித்திரை புத்தாண்டு திருவிழா அப்படின்னு போட்டு அதுக்கு சினிமா பட்டிமன்றம். இந்த சினிமா பட்டிமன்றம் போட்டு இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு மோடி ஏன் வந்து எனக்கு கேளிக்கைகள் பிடிக்காதுன்னு சொன்னாருன்னு? இந்த தமிழ்நாட்டு மக்களை வந்து கவர்வதுன்னா இந்த சினிமா டிவி இப்படிதான் அப்படின்னு சொல்லி இதுக்கு மட்டும் நீங்க வந்து இந்து விழாக்களை பயன்படுத்திக்கொள்ள, இந்து பண்டிகைகளை பயன்படுத்திக்கொள்ள, விநாயகர் சதுர்த்தி அதுக்காக இதுக்காக. அப்ப இந்துக்களை எதிர்க்கவில்லை என்று சொன்னால் இந்து மதத்தை பற்றி ஏன் இழிவாக முதல்வர் என்ன சொன்னாரு? கோபுரத்துல எல்லாம் வந்து இந்து மந்திரங்கள் எல்லாம் வந்து அசிங்கமா இருக்குன்னு. எந்த மந்திரம் அசிங்கமாக இருக்கிறது என்று முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் கருதுகிறாரோ, நான் அவருக்கு ராவணா மூலமாக அழைப்பு விடுகிறேன். நான் திமிருக்காக பேசல. நான் ராவணாவில் அவருக்கு நேராக உட்கார்ந்து பேசுகிறேன். அவர் எந்த மந்திரமோ அந்த சமஸ்கிருத மந்திரத்தை அவருக்கு என்ன புரிகிறது ஆபாசம் என்று சொல்லட்டும். அதற்கு அந்த என்ன உண்மையான அர்த்தம் என்பதை நான் அங்க ஸ்பாட்ல வந்து அவர் கேள்வி கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேன். முன்னால நான் துண்டு சீட்டெல்லாம் எழுதிட்டு வரல. முதல்வருக்கு நான் சவால் விடுக்கிறேன். ராவணாவில வந்து பேசணும். நடக்கிற காரியமா அவங்க அங்க வருவாங்களா இல்ல இதுக்கு வந்து பேசுவாங்களா? ஏங்க போலான்னா அவர் எங்க கூப்பிடுறாரோ அங்க போவோம். நம்ம அவர் எங்க கூப்பிடுறாரோ அங்க போவோம். இல்ல எதுக்காக சொல்றேன்னா, திருமாவளவன் பேசுறாரு, இது வந்து அது பேர் என்ன, அங்க கோயில் எல்லாம் பொம்மை எல்லாம் ஆபாசமா இருக்குன்னு. அப்புறம் இப்ப போய் வந்து எல்லா இடத்துலயும் அந்த ஐயருங்க கூட எல்லாம் நின்றுட்டு வந்து போட்டோ எடுத்துக்கிறீங்க. கோயில் ஆபாசமா இருக்குன்னா கோயிலுக்குள்ள ஏன் போறீங்க? உங்களுக்கா வேணும்னா இந்து மதத்துக்கு நாங்கள் எதிரி இல்லை. உங்களுக்கா வந்து ஒரு தேர்தல் சமயம் இல்லைன்னா சனாதன எதிர்ப்பு, ஆன்மீக எதிர்ப்பு, அதாவது மக்களை மோசடி செய்கிறார்கள் என்று பலமுறை சொல்லி இருக்கிறோம். அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்துக்களுக்கு எதிரி, பாஜகவுக்கு எதிரின்னா திட்டுங்க. பாஜகவுடைய தவறுகளை, குறைகளை சுட்டி காட்டுங்கள். அவங்க எங்கெல்லாம் தவறு பண்றாங்களோ அதெல்லாம், அது ஊழலா இருக்கட்டும், அது வேறு தவறாக இருக்கட்டும், அரசியல் ரீதியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் குற்றம் சாட்டுங்க. பாஜகவும் இந்து மதமும் ஒண்ணும் இல்ல. காவினாலே பிஜேபி அப்படின்னா, இதுக்கு முன்னால வந்து 2000-3000 வருஷமா வந்து இந்து மதத்துல வந்து சாமியார்லாம் காவி உடைதான் போட்டிருந்தா. ஒரு காலத்துக்கு திருவள்ளுவருக்கே காவி உடை போட்டுதான் புத்தகத்துல வந்தது. அப்புறம் இவங்க வந்துதான் வெள்ளை உடைக்கு மாத்திட்டாங்க. அது வேற அரசியல், விட்டுருவோம். இதுக்காக காவின்னா ஒண்ணு பிஜேபி இல்ல. காவிங்கிறது இந்து மதத்துக்கு சொந்தமானது. பிஜேபி அதை அவர்களுடைய சௌகரியத்துக்காக வைத்துக் கொண்டது. இந்துத்துவ கொள்கை அவர்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால பிஜேபி என்னெல்லாம் திட்டமோ அதை இந்து மதத்தை திட்டுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்து மதத்தை திட்டா இந்துக்களுக்கு ரோஷம் கிடையாது, அவன் திருப்பி திருப்பி நமக்கு தான் ஓட்டு போடுவான். ஆனா பாஜகவை திட்டக்கூடாது. பாஜகவை திட்டினா இருக்கிறதுலே இடி ஏற்கனவே பிரச்சனை இருக்கு, இன்னும் அதிகமாயிடும். சோ நீங்கள் பாஜகவை வந்து நீங்க ஆதரவு தெரிவிப்பீர்கள், இந்து மதத்தை திட்டுவீர்கள் என்றால் இந்துக்கள் தான் இதை புரிந்து கொண்டு ஓட்டு போடும்போது யார் இந்துவை எதிர்த்தான் அவனுக்கு ஓட்டு கிடையாதுன்னு முடிவு பண்ணணும். இது என்னைக்கு பண்றாங்களோ அன்னைக்கு இவங்க திருந்திருவாங்க. நல்லது. இந்த நேரத்துல துக்ளக் ஷோ அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது ஓட்டுக்காக வந்து எதையும் செய்வாங்கிறது நாசுக்கு அவனு சொல்லுவாரு. பெருமாள் கோயில் பஜனை கூட பண்ணுவாங்க. தொன்னை இலையில சுண்டல் வாங்க வச்சு வரணும், ஓட்டு வரணும்னாக்கா அதை கூட போய் நின்று வாங்கிக்குவாங்க அவங்க அப்படின்னு சொன்னாரு. பஜனையும் செய்வார்கள் என்றார்கள். அதைத்தானே நீ செஞ்சுட்டு இருக்காங்க. ருத்ராட்ச மாலையை வெளியில போட்டுக்கிட்டு நெத்தியில நோக்கம் தான் அப்படி வந்துட்டு இருக்குது. எப்படி எல்லாம் பேசுறாங்கன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். வெளியூர்ல இருந்தாலும் கூட, பல பணிகளுக்கு மத்தியில் இருந்தாலும் கூட, இந்த ராவணா இந்த நிகழ்ச்சி முக்கியத்துவம் கருதி நீங்க நேரம் ஒதுக்கி இதுக்கான ஒரு நீண்ட நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி, வணக்கம். நீங்க வந்து ஸ்டூடியோவை ராவணால வச்சிருக்கீங்க. நான் ஹைதராபாத் வந்தாலும் ராவணாவை மனசுலயே எடுத்துட்டு வந்துட்டேன். அதனால என்னோடயே ராவணா இருக்கிறதுனால நான் எந்த ஊருக்கு போனாலும் தைரியமா நீங்க வந்து நிகழ்ச்சியை தொடரலாம், கவலை இல்லை. நன்றி, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. வணக்கம். காசை கொடுத்து ஓட்டு வாங்குபவன் பாவி, அந்த காசை வாங்கிக் கொண்டு ஓட்டு செலுத்துபவன் தேச துரோகி. நாம் வணங்குவதற்கு பல சாமிகள் உண்டு, ஆனால் வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமிதான் உண்டு. காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலை வளம், கடல் வளம், இவை அனைத்தையும் காக்க உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள்.
நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள், நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், எங்கள் வெற்றி அதை சொல்லும். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாற்றத்தை விரும்புகிறவரா நீங்கள்? நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று. இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்.